ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அப்பகுதி மக்களின் பிரச்சனைகள் குறித்து பார்த்து வருகிறோம். இந்நிலையில் கொருக்குப்பேட்டை பகுதி மக்களின் தேவை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மக்கள் இப்படி கூட்டமாக செல்வது தீநகர் வீதிகளில் அல்ல, கொருக்குப்பேட்டை ரயில் நிலைய லெவல் கிராசிங்கில். வட சென்னையின் முக்கிய போக்குவரத்து இடமான இங்கு சுரங்க நடைபாதையோ மேம்பாலமோ இல்லாததால் இப்படிப்பட்ட ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றனர் இவர்கள். மாணவர்கள் பெரும்பாலான நேரங்களில் இந்த கேட் போடப்பட்டு இருப்பதால் பள்ளிகளுக்கு தாமதமாக செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கே கேட்டு போட்டதுனால ஸ்கூலுக்கு போக முடியல, இச்சிக்கிறோம், டெய்லியும் ஸ்கூலில் பர்மிஷன் வாங்குகிறோம். அதனால் கீழே ஒரு சபையை கட்டி விட்டா கூட பரவாயில்ல, பிரிட்ஜு கட்டி விட்டா கூட பரவாயில்ல, டெய்லியும் ஸ்கூலில் அடி வாங்குகிறோம். வீட்டில் இருந்தே வரத்துக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஆகுது. அதனால் எங்களுக்கு பிரிட்ஜு வேணும் உடனடியாக. ஏன்னா சைக்கிள் கூட எங்கள் வீட்டில் தர மாட்டாங்க. எழில் நகர், நேரு நகர் என்று கொருக்குப்பேட்டையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் ரயில்வே டிராக் உள்ளதால் எப்போதுமே போக்குவரத்து நெரிசலுடனேயே காட்சியளிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் வாகன ஓட்டிகள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பின்னாவது தங்களுக்கு மேம்பாலமும் சுரங்கப்பாதையும் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் இப்பகுதி மக்கள். பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறது. இங்கே ரயில்வே கேட் இருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப ஆபத்து விளைவிக்குமோன்னு பயமாக இருக்குது. சுரங்கப்பாதை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் இதுவரை எந்த கட்சிக்காரங்களும் செஞ்சு கொடுக்குறதில்ல. இதுதான் ஒரு நாளை போல் தினந்தோறுமும் இதே மாதிரி டைம் தான். 10 மணி ஆகுது, 9 மணி ஆகுது, 8:30 மணி ஆகுது, 1 ஹவர் 1.5 ஹவர் சொல்லவே முடியல எப்போ கேட்டு திறந்து போகணுன்னு. இல்லை நடப்பாதி பப்ளிக்கும் கஷ்டமாக இருக்குது. எங்கள் அது மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி வாகனம் ஓட்டுறவங்களும் பயங்கரமான கஷ்டமாக இருக்குது. மேம்பாலம் கட்டித்தரப்படும் என்று அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் வெறும் வாக்குறுதிகளாக மட்டுமே உள்ளதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். இந்த போக்குவரத்துக்கோசம் இப்போ எழிநகரில் ஒரு பிரிட்ஜு கட்டினாங்க. அந்த பிரிட்ஜை திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது எதுக்கோசம் ஸ்டாப் பண்ணாங்கன்னு இது வரையும் தெரியல. அது போக்குவரத்துக்கோசம் தான் அந்த பிரிட்ஜை கட்டினாங்க. ஏன்னா அங்கே கூட்ஸ் ட்ரெயின் ரெகுலராக போயிட்டு வரும். அதனால் அந்த பிரிட்ஜை யார் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல. இது ஸ்டாப் பண்ணதுக்கான என்னன்னு தெரியல. நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தின் மூலிமா போட்டு அது எதுக்காக ஸ்டாப் பண்ணாங்கன்றதை பற்றி நாங்கள் இனிமேல் தான் அதை மூவ் பண்ண போகிறோம். ரயில் நிலையம் அருகில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கட்டப்பட்ட மேம்பாலம் மிகவும் சுற்றுப்பாதையாக உள்ளதாகவும் இந்த ரயில் நிலையத்தின் வழியே சென்றால்தான் சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு செல்ல முடியும் என்றும் கூறுகின்றனர் இந்த பகுதியினர். ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தங்களின் பல ஆண்டுகால கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் கொருக்குப்பேட்டை பகுதி மக்கள். ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் புவனேஸ்வரி, நியூஸ் 18 தமிழ்நாடு.